நீங்க படிச்சு பாருங்க வேதத்தை. அவன் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கேருப்புன்னு போட்டிருக்கு வசனத்துல. அவன் அவ்வளவு ஒரு அலங்காரமா இருந்தானா. விழுந்து போனான் லூசிபர். இந்த நாட்கள் அநேக லூசிபர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். கலர் கலர் லைட், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், விபச்சாரம், வேசித்தனம். இந்த நாட்களில் ஊழியக்காரர்களை விழத்தள்ளுகிற பொல்லாத சன்னதியாரா இருக்கிறீர்கள். இந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன ஜனங்கள், நீங்களும் ரட்சிக்கப்படவே இல்லை. நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று உங்களுக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஆவிகளை பகுத்தறியத்தக்க ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார். இது என்ன ஆவி இது கிரியை செய்துங்கிறது தேவன் பகுத்தறியக்கூடிய தக்க ஞானத்தை கொடுத்திருக்க மாட்டாரா? உங்கள்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லையே. கேட்டா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒருத்தரை கூப்பிட்டு வச்சுக்கிறது, எங்கேயோ இருக்கிற ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு கொண்டு வச்சுக்கிறான். ஊழியக்காரன் வர சொல்லிக்கிறோம், ஊழியக்காரன் சொல்லி அவனை கூப்பிட்டு கொண்டு வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன கூஜா தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் கூஜா தூக்கிட்டு போறது. சீர்கட்ட பிள்ளைங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இதுல வர அபிஷேக கூட்டம், எழுப்புதல் கூட்டம் வர வச்சுக்கிறீங்க. இங்கெல்லாம் ஆண்டவர் எல்லாம் கிரியை செய்ய மாட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவனெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், பட்சிக்கிற ஓநாய்